It's story time. யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொள்ளை கூட்டத்தை கடைசியில் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு இந்த கதையில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மச்சிலிப்பட்டினத்துக்கு பக்கத்தில் அனந்தபூர்னு ஒரு பெரிய ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் லக்ஷ்மணன்னு ஒரு பெரிய வியாபாரி இருந்தார். லக்ஷ்மணன் முதல்ல அனந்தபூருக்கு வரும்போது கையில் கொஞ்சம் கூட பணம் இல்லாமல் தான் வந்தார். ஆனால் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு ஒரு கடையில் மூட்டை தூக்குற தொழிலாளியாக இருந்து கொஞ்ச நாளில் அந்த கடையிலேயே வேலைக்கு சேர்ந்து தானே சொந்தமாக ஒரு தொழிலை ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறி அந்த ஊர்லேயே ஒரு பெரிய வியாபாரி ஆயிட்டாரு. அவரோட கடையில் நல்ல தரமான வெல்லம், மிளகு, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் இதை மாதிரி எல்லா பொருட்களும் கிடைச்சதுனால பல ஊர்லேருந்து மக்கள் அவரோட கடையை தேடி வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்தில் தான் அனந்தபூருக்கு பக்கத்தில் இருந்த பெரிய காட்டில் ஒரு கொள்ளை கூட்டம் உருவாச்சு. அந்த கொள்ளை கூட்டத்தில் 10லேருந்து 12 பேர் இருக்கிறதாவும் அவங்களுக்கெல்லாம் அபுன்னு ஒருத்தன் தான் தலைவனாக இருக்கிறதாவும் அவங்க பல இடத்துல கொள்ளையடிச்சும் சில இடத்துல சில கொலைகளை பண்ணியும் பொருட்களை திருடிக்கிட்டு போறதா அனந்தபூர் முழுக்க தகவல் பரவிச்சு. அந்த தகவலை உறுதிப்படுத்துகிற மாதிரி அனந்தபூரில் இருந்த பெரிய பணக்காரங்களுக்கு அபு கிட்டேந்து ஒரு கடிதம் வர ஆரம்பிச்சுது. இவ்வளவு பணம் கொடுத்தா நீங்க உயிரோட இருக்க முடியும், இவ்வளவு நகைகளை கொடுத்தா உங்க குடும்பம் உயிரோட இருக்க முடியும். இத மாதிரி வந்த சில கடிதங்களை பார்த்து அந்த ஊர்ல இருந்த பெரிய பணக்காரங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போனாங்க. அபுவையும் அவனோட கொள்ளை கூட்டத்தையும் பிடிக்க முடியாம அந்த ஊர்ல இருந்த காவல் அதிகாரிகள் எல்லாரும் ரொம்பவே திணறிக்கிட்டு இருந்தாங்க. அபுகிட்டேந்து பணம் கேட்டு வந்த கடிதத்தை பத்தி காவல் அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுத்தவங்களோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா போச்சு. அபுவும் அவனோட ஆட்களும் ஈவு இரக்கம் இல்லாம அவங்க கிட்ட இருந்த பணத்தையும் பிடுங்கிக்கிட்டு கொலையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த ஊர்ல இருந்த சில பணக்காரர்களும் வியாபாரிகளும் அபு கேட்ட பணத்தை அப்படியே கொடுத்துட்டு அவனையும் அவனோட கூட்டத்தையும் பத்தி காவல் அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுக்காமலும் இருந்தாங்க. இதுக்கு நடுவில் எப்படியாவது அபுவையும் அவனோட கொள்ளை கூட்டத்தையும் பிடிக்கணும் அப்படின்னு நாட்டோட தலைநகரத்திலேருந்து உள்ளூர் காவல் அதிகாரிகளுக்கு ரொம்பவே அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி உள்ளூர் காவல் அதிகாரிகளால் அபுவையும் அவனோட கூட்டத்தையும் பிடிக்க முடியலைங்கிறதுனால தலைநகரத்திலேருந்து ஒரு சிறப்பு காவல் படை அனந்தபூருக்கு வந்து முகாமிட்டிருந்துச்சு. அபுவையும் அவனோட கூட்டத்தை பற்றியும் தகவல் கொடுக்கறவங்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கறதாவும் அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் வியாபாரி லக்ஷ்மணனுக்கு திடீர்னு ஒரு நாள் அபுகிட்டேந்து ஒரு கடிதம் வந்திருந்துச்சு. அந்த கடிதத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற நகைகளை எல்லாம் உருக்கி அதையெல்லாம் தங்க காசுகளாக மாற்றி 1000 தங்க காசுகளை உடனடியாக அபுவுக்கு கொடுக்கணும். ஒரு வாரத்துக்குள்ள அப்படி செய்யலைன்னா உன்னோட குடும்பத்தோட உயிருக்கு உத்திரவாதம் இல்லை அப்படின்னு அதில் இருந்துச்சு. அந்த கடிதம் லக்ஷ்மணனோட கைக்கு வந்து சேர்ந்ததுமே அவருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. அடுத்து வர்ற ஒரு வாரமும் அபுவும் அவனோட கூட்டாளிகளும் தன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு அவர் யோசிச்சாரு. அவர் ஒரு முடிவோட தன்னோட வீட்டில் இருந்த நகைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய நகைக்கடைக்கு போனாரு. 3 நாள் கழிச்சு மறுபடியும் அதே நகைக்கடைக்கு போய் அந்த நகைக்கடையிலேருந்து ஒரு பையை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாரு. நகைக்கடை வாசல்லேருந்து ஒரு ரிக்ஷாவை எடுத்துக்கிட்டு அவரு தன்னோட கடைக்கு வர்ற வழியில திடீர்னு எங்கேருந்தோ வந்த ஒருத்தன் அந்த ரிக்ஷாவை அப்படியே கவிழ்த்து விட்டுட்டு லக்ஷ்மணன் கையில இருந்த பையை பிடுங்கிக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி மறைஞ்சே போயிட்டான். அந்த பகுதியில் இருந்த பொதுமக்களும் மற்ற வியாபாரிகளும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அபுகிட்டேந்து லக்ஷ்மணனுக்கு வந்த கடிதத்தை பற்றி ஊரில் இருந்த எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததுனால அபுவோட ஆள் தான் யாரோ ஒருத்தன் வந்து
லக்ஷ்மண் கிட்டேந்து பைய பிடுங்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. நடந்த இந்த சம்பவத்தை பத்தி லக்ஷ்மணன் கண்டிப்பா காவல் அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்ததுக்கு நேர் மாறா லக்ஷ்மணன் நேர போய் தலைநகரத்திலேருந்து வந்து முகாமிட்டிருந்த சிறப்பு காவல் படைகிட்ட புகாரை கொடுத்தாரு. லக்ஷ்மணன் புகார் கொடுத்ததை பத்தி தெரிஞ்சதும் ஊர்ல இருந்த மக்கள் எல்லாரும் லக்ஷ்மணனுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் அபுவால இனிமே ஆபத்து வரப்போகுது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அடுத்து வந்த ஒரு வாரம் முழுக்க ஊர் மக்களோட கவனம் முழுக்க லக்ஷ்மணன் மேலையும் அவரோட குடும்பத்து மேலையும் தான் இருந்துச்சு. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி லக்ஷ்மணனுக்கு எந்த பெரிய ஆபத்தும் வரல. இப்ப ஊர் மக்கள் எல்லாரும் அபுவுக்கு என்ன ஆச்சு, ஒருத்தர் தம் மேல புகார் கொடுத்தாருன்னு தெரிஞ்சும் அபு எப்படி விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு தான் பேசிக்கிட்டாங்க. 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் லக்ஷ்மணன் தலைநகரத்திலேருந்து வந்து முகாமிட்டிருக்கிற சிறப்பு காவல் படை அலுவலகத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அங்க இருந்த காவல் அதிகாரிகள் கிட்ட அபுவையும் அவனோட கொள்ளை கூட்டத்தையும் தான் மொத்தமா பிடிச்சு தன்னோட கடையில அடைச்சு வச்சிருக்கிறதா அவரு சொன்னதும் அந்த அலுவலகமே ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. அவங்க லக்ஷ்மண் கிட்ட எவ்வளவு பேரை பிடிச்சு வச்சிருக்கீங்க, மொத்தம் 12 பேரா அப்படின்னு கேட்டதுக்கு லக்ஷ்மணனும் ஆமா மொத்தம் 12 பேரு அப்படின்னு சொன்னாரு. உடனே அங்க இருந்த காவல் அதிகாரிகள் மொத்த பேரும் லக்ஷ்மணன் கூட அவரோட கடைக்கு கிளம்பிட்டாங்க. அபுவும் அவனோட கூட்டாளிகளும் தப்பிச்சு போயிடாத மாதிரி லக்ஷ்மணனோட கடையை சுத்தி அந்த காவல் அதிகாரிகள் எல்லாரும் நின்னுகிட்டாங்க. ஆனா லக்ஷ்மணன் அவங்க கிட்ட நீங்க இப்படி நிக்கணும்னு அவசியமே இல்ல, அவங்களால எழுந்திருச்சு கூட வெளியே வர முடியாது, நாம யாராவது பார்த்து உதவி செஞ்சு அவங்கள தூக்கிக்கிட்டு வந்தாதான் உண்டு அப்படின்னு சொன்னாரு. லக்ஷ்மணன் சொன்னதை கேட்டதும் அந்த காவல் அதிகாரிகளுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க லக்ஷ்மணன் கிட்ட எல்லாரையும் நீங்க அடிச்சு போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அடிக்கெல்லாம் இல்ல, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு. லக்ஷ்மணனோட கடை திறந்தே இருக்கிறத பார்த்ததும் காவல் அதிகாரிகளோட சந்தேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. ஒருவேளை நகையெல்லாம் அபுகிட்ட இழந்ததுனால லக்ஷ்மணன் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரோ அப்படின்னு அவங்களுக்கு தோணிச்சு. ஆனா கடைக்குள்ள நுழைஞ்ச அவங்களுக்கு அங்க இன்னொரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. மெலிதான விளக்கு வெளிச்சத்துல அவங்க பார்த்தப்போ கடைக்கு வர்ற வாடிக்கையாளர்கள்கிட்டேந்து பணம் வாங்கி போடுற கல்லாவில் இன்னொரு லக்ஷ்மணன் உக்காந்துருந்தாரு. காவல் அதிகாரிகள் கூட வந்த லக்ஷ்மணன் நேர கடைக்குள்ள போனாரு. அதுக்குள்ள கல்லாவில் உக்காந்துருந்த லக்ஷ்மணன் காவல் அதிகாரிகள் கிட்ட வாங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. இப்ப அங்க வந்த காவல் அதிகாரிகளுக்கு ஒருவேளை அவரு லக்ஷ்மணனோட இரட்டை பிறவியா இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள உள்ளேந்து வந்த லக்ஷ்மணன் அங்க இருந்த விளக்குகளை எல்லாம் பிரகாசமா எரிய விட்டாரு. இப்ப பார்க்கும்போது கல்லாவில் உக்காந்திருந்தது லக்ஷ்மணன் மாதிரியே இருந்த ஒரு மெழுகு பொம்மை அப்படின்னு காவல் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ லக்ஷ்மணன் பேச ஆரம்பிச்சாரு. நீங்க வரும்போது இந்த மெழுகு பொம்மை உங்ககிட்ட பேசல, அந்த பக்கத்துல இருந்த அறைக்குள்ளேந்து ஒரு குழாய் வழியா நான் தான் உங்ககிட்ட பேசினேன். மங்கலான வெளிச்சத்துல உங்களால அதை சரியா கண்டுபிடிக்க முடியல. அபுகிட்டேந்து எனக்கு கடிதம் வந்த அன்னைக்கே ஒரு தங்க காசு கூட அபுவுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கிற அபுவையும் அவனோட கூட்டாளிகளையும் பிடிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கும் போதுதான் இந்த மெழுகு பொம்மை யோசனை எனக்கு வந்துச்சு. என்ன மாதிரியே ஒரு மெழுகு பொம்மையை செஞ்சு அதை மங்கலான வெளிச்சத்துல கல்லாவில் உக்காத்தி வச்சேன். கல்லா இருக்கிற இடத்துக்கு அடியில வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை சேகரிச்சு வைக்கிற மாதிரி ஒரு நிலவரை இருக்கு. அந்த நிலவரையை பயன்படுத்தி அபுவையும் அவனோட கூட்டாளிகளையும் பிடிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டேன். கல்லா இருக்கிற இடத்துக்கு முன்னாடி தான் அந்த நிலவரைக்குள்ள இறங்கறதுக்கான பெரிய மரக்கதவு இருந்துச்சு.
அந்த மரக்கதவோட தாழ்பால தனியா கழட்டி வச்சிட்டேன். இப்ப யாராவது அந்த மரக்கதவு மேல ஏறி நின்னா நேர நிலவரைக்குள்ள விழ வேண்டியதுதான். ரொம்ப வருஷமா வித்து போகாம எங்கிட்ட 20 பீப்பாய் நிறைய வெள்ளப்பாகு இருந்துச்சு. அதை விற்கவும் முடியாம தூக்கி போடவும் மனசில்லாம என்னோட கடைக்கு பின்பக்கத்துல போட்டு வச்சிருந்தது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நிலவரைக்குள்ள இருந்த எல்லா பொருட்களையும் வெளியே எடுத்து வச்சிட்டு அந்த 20 பீப்பாயில இருந்த வெள்ளப்பாகையும் நிலவரைக்குள்ள கொட்டி வச்சேன். இப்ப நிலவரை முழுக்க 5 அடி ஆழத்துக்கு வெள்ளப்பாகால நிரம்பிடுச்சு. ரொம்ப வருஷமா பீப்பாயில போட்டு அடைச்சு வச்சிருந்ததுனால அந்த வெள்ளப்பாகு ரொம்ப அடர்த்தியாவும் பிசுபிசுப்பாவும் இருந்துச்சு. எல்லாம் தயாரானதுக்கு அப்புறம் அபுவுக்கு என் மேல கோபம் வரணுங்கிறதுக்காக தலைநகரத்திலேந்து வந்திருக்கிற சிறப்பு காவல் முகாம் அலுவலகத்துக்கு வந்து அபு மேல ஒரு புகாரை கொடுத்தேன். ஆனா உண்மையிலேயே நான் ஏற்கனவே திட்டமிட்ட மாதிரி என்னோட பைய பறிச்சுக்கிட்டு போனதும் என்னோட உதவியாளர் தான். அந்த பையில தங்க காசுகளும் இல்ல. அபு மேல நான் புகார் கொடுத்துட்டேன்னு தெரிஞ்சதும் அபுவோட ஆட்கள் எப்ப வேணா என்னோட கடைக்கு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடுத்த நாளே 2 பேர் வந்தாங்க. மங்கலான வெளிச்சத்துல கல்லாவில் உக்காந்திருந்த என்னோட மெழுகு பொம்மைய பார்த்து அவங்க துப்பாக்கியால சுட்டாங்க. நான் உடனே அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பக்கத்து அறையிலேந்து குழாய் வழியா அவங்கள பார்த்து சிரிச்சேன். எனக்கு எதுவும் ஆகலைன்னு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் வேகமா கல்லாவை நோக்கி ஓடி வந்தாங்க. அவங்க பாரம் தாங்காம மரக்கதவு திறந்துகிட்டதும் அவங்க 2 பேரும் நிலவரைக்குள்ள இருந்த வெள்ளப்பாகுல போய் விழுந்தாங்க. அந்த வெள்ளப்பாகுலேந்து அவங்களால மீண்டு வெளியே வரவே முடியல. நானும் மறுபடியும் மரக்கதவை சாத்திட்டு எதுவுமே நடக்காத மாதிரி என் வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த 2 பேரை தேடி அடுத்த நாள் இன்னும் 4 பேர் வந்து அவங்களும் வெள்ளப்பாகுக்குள்ள விழுந்தாங்க. 4 நாளைக்குள்ள வெள்ளப்பாகுல மொத்தம் 10 பேர் விழுந்திருந்தாங்க. அவங்களுக்கு உணவும் தண்ணீரும் வேணும்னா நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க இதுவரைக்கும் திருடின பொருட்களை எல்லாம் எங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வாங்கி அதை இந்த குறிப்பு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கேன். கடைசி 2 பேர் வர்றதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னை தேடி போனவங்க யாரும் திரும்ப வரலன்னு தெரிஞ்சதும் தன்னோட கூட்டாளிகள் மேலேயே அபுவுக்கு சந்தேகம் வந்துச்சு. என்னை சுடுறதுக்காக நேத்து கடைக்கு வந்த அபுவும் அவனோட முக்கிய கூட்டாளியும் வெள்ளப்பாகுல விழுந்ததும் எல்லாரும் சிக்கிக்கிட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதுக்கு அப்புறம்தான் நான் தலைநகரத்திலேருந்து வந்து முகாமிட்டிருக்கிற சிறப்பு காவல் அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு உங்க அலுவலகத்துக்கு வந்தேன். இவங்க அத்தனை பேரையும் இந்த வெள்ளப்பாகுக்குள்ளேந்து வெளியே இழுத்து 6 மணி நேரத்துக்கு வெந்நீரில் ஊற போட்டா இந்த வெள்ளப்பாகை இவங்க மேலேந்து உரிச்சு எடுத்துட முடியும் அப்படின்னு சொன்னாரு. தலைநகரத்திலேந்து வந்திருந்த சிறப்பு காவல் அதிகாரிகள் அபுவையும் அவனோட கூட்டாளிகளையும் வெள்ளப்பாகுலேந்து வெளியே இழுத்து கைது செஞ்சு வெந்நீருக்குள்ள போட்டாங்க. அடுத்து வந்த 6 மாசமும் லக்ஷ்மணன் அபுவையும் அவனோட கூட்டாளிகளையும் பிடிச்ச கதையை பத்தி அனந்தபூர் மக்கள் பேசி பேசி சிரிச்சுக்கிட்டாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.